நீங்க கர்ப்பமா இருக்கீங்களா? அப்போ காலையில ஒரு மாதிரி இருக்கிற அந்த உணர்வு உங்களுக்கு நல்லாவே பரிச்சயமா இருக்கும் இல்லையா? சிலருக்கு இது ரொம்ப லேசா இருக்கும். ஆனா சிலருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா எது வரைக்கும் இது நார்மல்? எப்ப நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்? வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு நாம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு பக்கம் அம்மா ஆகப் போறோம்னு ஒரு சந்தோஷம். ஆனா இன்னொரு பக்கம் இந்த குமட்டல், வாந்தி, சோர்வு மனசுக்குள்ள இது நார்மல் தானா அப்படிங்கிற கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். முதல்ல ஒன்னு சொல்றேன், நீங்க இதுல தனியா இல்ல. கர்ப்பத்தோட ஆரம்பத்துல இது ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு உணர்வு தான். சரி, ஆனா இது ஏன் வருது? எது வரைக்கும் இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நாம முதல்ல பார்க்க போறது NVP, அதாவது கர்ப்பகால குமட்டல் மற்றும் வாந்தி. இத நாம கொஞ்சம் வேடிக்கையா கர்ப்பத்தோட வெல்கம் கிஃப்ட்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, இது கொஞ்சம் விரும்பத்தகாத ஒரு கிஃப்ட் தான். ஆனா பல நேரங்கள்ல உங்க கர்ப்பம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியும் கூட. ஆமா, நீங்க கேக்குறது 100க்கு 100 உண்மை. இந்த குமட்டலும் சரி, இந்த அசௌகரியமும் சரி, உங்க உடம்புக்குள்ள எல்லாமே சரியா நடக்குதுன்னு சொல்ற ஒரு பாசிட்டிவ் சிக்னல். உங்க ஹார்மோன்கள் உங்க குழந்தைக்காக ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குதுன்னு இதுக்கு அர்த்தம். சரி, அப்போ இந்த திடீர் மாற்றங்களுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்ன? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் பார்ப்போம். இந்த மொத்த கலைபரத்துக்கும் காரணமான ஒரு முக்கியமான ஹார்மோனை நாம இப்ப சந்திக்க போறோம். இதோ இவர்தான் அந்த ஹீரோ, இல்ல சிலருக்கு வில்லன். ஹெச்சிஜி. இது உங்க குழந்தை உருவான உடனேயே நஞ்சுக்கொடியிலிருந்து சுரக்க ஆரம்பிச்சிருது. நாம பிரெக்னன்சி டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு பார்க்கறதுக்கு காரணமே இந்த ஹெச்சிஜி தான். உடம்புல இதோட அளவு அதிகமாக குமட்டலும் அதிகமாகும். இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன். இது ஒரு கடல் அலை மாதிரி தான். கருத்தரிச்ச உடனே இந்த HCG அலை மெதுவா எழும்பி 8லிருந்து 12வது வாரத்துல அதோட உச்சத்தை தொடுது. அதனால தான் அந்த நேரத்துல குமட்டல் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த அலை நிரந்தரம் இல்ல. 3 மாசம் முடிஞ்சதும் இந்த HCG அளவு குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். சாதாரண மார்னிங் சிக்னஸ்க்கும் ஹைப்பர் எமெசிஸ் கிராவிடாரம் அதாவது HGக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இது வெறும் அசௌகரியமா இல்ல இது ஒரு மருத்துவ நிலையான புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது? நாம இதை இப்படி பிரிச்சு பார்க்கலாம். ஒரு பக்கம் NVP, இது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா சமாளிக்கக்கூடியது. இன்னொரு பக்கம் HG, இதுக்கு உடனடி மருத்துவ உதவி தேவைப்படுற ஒரு சீரியஸான கண்டிஷன். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு தெளிவான கோடு இருக்கு. அதை நாம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அந்த வித்தியாசங்களை ரொம்ப கவனமா பாருங்க. NVPல ஒரு நாளைக்கு 1-2 தடவை வாந்தி வரலாம். ஆனா அதுக்கப்புறம் உங்களால தண்ணியோ ஜூஸோ ஏதோ ஒன்று குடிக்க முடியும். உங்க டெய்லி வேலையெல்லாம் ஓரளவுக்கு பார்க்க முடியும். ஆனா HT அப்படி இல்ல. வாந்தி நிற்காம வந்துட்டே இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட உடம்புல நிக்காது. உடம்பு எடை வேக வேகமா குறையும். படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான சோர்வு இருக்கும். இதுதான் அந்த முக்கியமான வித்தியாசம். சரி, அப்போ எப்போ நாம உடனே டாக்டர் கிட்ட பேசணும்? நம்ம கையில ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான் இருக்கணும். இது உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாம பார்க்க போற அறிகுறிகள் உங்க உடம்பு உங்களுக்கு அனுப்புற அபாய சிக்னல்கள். இத கண்டிப்பா எந்த காரணம் கொண்டு நீங்க அலட்சியப்படுத்தவே கூடாது. உங்களால 12 மணி நேரத்துக்கு மேல தண்ணி கூட குடிக்க முடியலையா? திடீர்னு 2 கிலோவுக்கு மேல எடை குறைஞ்சிருக்கா? தலை சுத்தி மயக்கம் வருதா? யூரின் ரொம்ப கம்மியா அடர்ந்த மஞ்சள் நிறத்துல போகுதா? நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குதா? இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5%. உங்க கர்ப்பத்துக்கு முன்னாடி இருந்த எடையிலிருந்து 5%க்கு மேல குறைஞ்சா அது சாதாரண விஷயம் இல்ல. அது HGயோட ஒரு முக்கியமான அறிகுறி. இதுக்கு உடனடி மருத்துவ கவனம் தேவை. நாம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கர்ப்ப காலத்துல கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. நிபுணர்கள் சொல்ற ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. NVP, அதாவது இந்த சாதாரண குமட்டல்ங்கிறது கர்ப்பத்தோட ஒரு இயல்பான பகுதி தான். ஆனா அதனால வர கஷ்டத்தை அமைதியா சகிச்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு தீர்வுகள் இருக்கு. ஆனா HG அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. அதுக்கு கண்டிப்பா உடனடியா சிகிச்சை எடுத்தே ஆகணும். இறுதியா இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க உடம்பு உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணுது? அது அனுப்புற சிக்னல்களை சரியா புரிஞ்சுகிட்டு உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் தேவையான உதவிய கேட்டு பெற தயங்காதீங்க. ஏன்னா உங்க ஆரோக்கியம்தான் எல்லாத்துக்கும் மேல.